பெருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை. இன்று மீனாட்சி திருக்கல்யாணம். ஆம், இந்த உலகில் கல்யாணத்திற்கு சிறப்புகள் அதிகம். அதிலும் திருக்கல்யாணம், இந்த திருக்கல்யாணத்திற்கு ஏகாந்தமான சிறப்புகள். அம்மையப்பர் மெய்தான் அரும்பி விதிர்த்து உன்விரை ஆட்களற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி சயசய போற்றி எனும் கைதான் நெகிழ விடேன் உடையானே எமை கண்டுகொள். நமது நாயன்மார்கள், நமது சித்தர்கள், ஞானிகள் போன்றவர்களுக்கு காட்சியளித்த எம்பெருமான் பரமேஸ்வரர் மீனாட்சி அம்பாளுடைய அற்புத திருக்கல்யாணம் நமது புதுயுகம் தொலைக்காட்சியில் இல்லத்தில் இருந்தபடியே இந்த காட்சியை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சிவபெருமானுடைய நாமத்தை சொன்னாலே எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும்னு சொல்லு. அற்புத நாமமாம் சிவநாமம் பஞ்சாட்சர நாமம் என்று சொல்வார். பஞ்சாட்சரம் ந ம சி வா ய நமச்சிவாய. இந்த நாமத்தை எவரொருவர் சொல்றாரோ அவருக்கு எல்லா விதங்களான பாபங்கள் போகும், புண்ணியங்கள். அவருடைய காட்சி பல்வேறு ரூபங்களில் உள்ளது. இன்றோ நம்ம புதுயுகம் தொலைக்காட்சி இல்லத்தில் இருந்தபடியே மீனாட்சி திருக்கல்யாணத்தை நம்ம பார்க்கணும். மீனாட்சி திருக்கல்யாணம் கோடான கோடி கண்கள் தே. மதுரையில் ஆட்சி புரிபவள் மீனாட்சி. அகில உலகையும் காப்பவள் மீனாட்சி. அகில உலகையும் காப்பவள் மீனாட்சி. அவளில் அற்புதமான காட்சி சுந்தரானந்தர். சுந்தரானந்தர் என்னும் சித்தர் அற்புத ஜீவ சமாதி அடங்கிய திருக்கோயில் மதுரை மீனாட்சி திருக்கோயில். இந்த கோயில் உற்சவங்கள் ஏராளம். அதிலும் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய மீனாட்சி கல்யாணம் உலகெங்கும் இருக்கும் பக்தர்கள் இந்த திருக்கல்யாணத்தை கண்டு கழித்து இறைவனை மனதார பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றனர். மந்திரங்களில் அற்புதமான மந்திரம். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும்
இணையில்லாத புகழ், நீண்ட ஆயுளும் தந்து அம்மையப்பரே அருள்வாயா. இதோ சுந்தரேஸ்வரருடைய அற்புத திருக்காட்சியினை நாம் கண்டுகளித்துக் கொண்டு அம்பிகை பல பெயர்களில் அவதரித்து பக்தர்களை காத்து கொண்டிருக்கிறார். ஜெகத் ரக்ஷகி மீனாட்சியாக சுந்தரேஸ்வரரை மனம் முடிக்கும் அற்புத திருக்காட்சியை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் பக்தர்களுக்கு எல்லாவித அனுக்கிரகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார். ஆம், சிவபெருமானின் ஸ்தலங்களின் 12 ஸ்தலங்கள் ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. கேதாரம், கேதாரீஸ்வரர் என்று பெயர் நாமம் கொண்டவர். சோமநாதம், குஜராத்தில் சோமநாதீஸ்வரர் என்ற நாமத்தை கொண்டவர். மகாகாளேசம், உஜ்ஜயினியில் மகாகாளேஸ்வரர் என்ற நாமத்தை கொண்டவர். காசியில் விஸ்வநாதம், விஸ்வநாதேஸ்வரர் என்ற நாமத்தை கொண்டவர். வைத்தியநாதம், மகாராஷ்டிரத்தில் வைத்தியநாதேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய இதுபோன்று 12 ஜோதிர்லிங்கத்திற்கும் 12 நாமங்களை கொண்டவர் அம்பாள். மீனாட்சி அம்பாளுடைய பெயரை சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு தைரியம். ஏன்னா அம்பிகை பார்வதியாக அவதரிக்கிறாள், காளியாக அவதரிக்கிறாள், துர்க்கையாக அவதரிக்கிறாள். இது போன்ற பல்வேறு ரூபங்கள் அவதரிக்கக்கூடிய இந்த அம்பாள் சுந்தரேஸ்வரரை வணக்கிறார். இந்த அம்பிகையை எவரொருவர் வணங்குகிறார் அவருக்கு எல்லா வளங்களும் செல்வங்களும் பெருகும்னு சொல்லி தன் வலது கரங்களில் கிளியை ஏந்தி அற்புத காட்சியினை தந்து கொண்டிருக்கிறாள் மீனாட்சி. மீனாட்சி எவரொருவர் பிரார்த்தனை செய்கிறார்களோ, அதுவும் திருக்கல்யாண கோலங்களில் பிரார்த்தனை செய்கிறார்களோ, எத்தனையோ பேர் எனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணத்துக்காக வேண்டின்னு இருக்கோம் மீனாட்சியை, இதோ கல்யாண கோலத்தில் பார்க்குறோம், நிச்சயம் எங்கள் வீட்லேயும் அற்புதமாக இன்னைக்கு புதியுகத்தில் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்லேயும் கல்யாணம் ஆகிடும், நான் என்னென்ன வேண்டுறேனோ அத்தனை வரங்களையும் அம்பாள் அனுக்கிரகம் செய்வார். அர்ச்சகர் பெருமக்கள் அற்புதமாக மந்திரங்களை சொல்லி, வேத மந்திரங்கள், ஆகம மந்திரங்களை சொல்லி அம்பிகையை, மீனாட்சியை, சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது இந்து சமய அறநிலைத்துறை அற்புதமாக உலகெங்கும் இருக்கும் பக்தர்கள் காணும் வண்ணம் இல்லத்தில் இருந்தபடியே இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பதற்காக ஏற்பாடு செய்துள்ளனர். நமது புதியுகத்தில் பக்தர்களுக்கு திருக்கல்யாண உற்சவம், திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவத்தை இதோ இந்த அற்புத காட்சியினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் 12 ஜோதிர்லிங்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். வைத்தியநாதனாக
வைத்தீஸ்வரராக மகாராஷ்டிரத்தில் பரமேஸ்வரருடைய திருக்கோயில் பீமநாதன். பீமநாதேஸ்வரராக 12 ஜோதிர்லிங்கத்தில் அமைந்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தில் நாகேஸ்வரம் நாகநாதேஸ்வரராக காட்சியளித்துக் கொண்டு ஓம்காரேஸ்வரர் மத்திய பிரதேசத்தில் ஓம்காரேஸ்வரர் என்றும் திருநாமத்தை கொண்ட அற்புத சிவஸ்தலம். திரையம்பகேஸ்வரர் மகாராஷ்டிரம். குசுமேஷம் மகாராஷ்டிரத்தில். மல்லிகார்ஜுனம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனராக திருநாமத்தை கொண்டு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் ராமநாதமூர்த்தியாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இது அத்தனையும் சேர்ந்த வண்ணமாக மதுரையில் சுந்தரேஸ்வரராக காட்சியளிக்கிறார். இந்த சுந்தரேஸ்வரர் பார்வதியின் சொரூபமான மீனாட்சி அம்பாள் மனம் முடிக்கும் அற்புத திருக்காட்சி. இதோ அந்த திருக்கல்யாண உற்சவம். இந்த உற்சவத்தை அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான மண்டபத்தில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் திருக்கல்யாண நிகழ்வு காட்சியினை நம் இல்லத்தில் இருந்தபடியே புதியுகத்தில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரையை ஆண்டு வந்த மலையத்வஜ மன்னன் மகளாக மீனாட்சி பிறக்கிறார். மீனாட்சி மலையத்வஜ மன்னனுக்கு மகளாக பிறக்கும் மீனாட்சி ஒரு ஆணுக்கு நிகராக எல்லா விஷயங்களிலும் புலமை பெறுகிறார். ஒரு முறை இந்திரனை எதிர்த்து போரிடுவதற்காக இந்திரனை நோக்கி போர்க்களத்தை துவண்டு மீனாட்சி செல்கிறார். அப்படி சென்று அந்த இடத்தில் கைலாயநாதனான பரமேஸ்வரரை காண்கிறார். பரமேஸ்வரரோ பார்வதி ரூபமாக சக்தியின் வடிவமாக மீனாட்சி அம்பாளை பார்க்கிறாள். பரமேஸ்வரரின் பூர்ணமான அனுக்கிரகத்தை பெற்று இறைவனையே மணக்கிறார். சுந்தரேஸ்வரர். ஆம், இந்த காட்சியை எளிதில் காண முடியாது. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே, கரையிலா கருணை மாக்கடலே, மற்றவர் அறியா மாணிக்க மலையே, மதிப்பவர் மணமணி விளக்கி, செற்ற புறங்கள் என் திருவீலி மழையில் வீற்றிருக்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருமே. இதோ இந்த அற்புத காட்சியினை கண்டு கண்டு உள்ளம் குளிர்ந்தவன் நம் இல்லத்தில் இருந்தபடி திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும். கல்யாணத்தில் கங்கணம் என்று சொல்வார்கள். ஒரு திருக்கல்யாணமோ அல்லது நம் இல்லத்தில் நடக்கக்கூடிய கல்யாணமோ நடக்கும் பொழுது கங்கணம் கட்டுவார். முதலில் பிள்ளையார் வழிபாடு, பின்பு கங்கணம் கட்டு. எந்த ஒரு நிகழ்ச்சி அல்லது கோவில் திருவிழாக்கள் நாம் கங்கணம் கட்டுவது வழக்கம். கிராமத்தில் இன்று கூட பெயர் வழக்கில் இது உள்ளது. கங்கணம் கட்டு திடீரன். அதுபோன்று
இந்த காட்சி கங்கணத்துடன் ஆரம்பித்து கல்யாணத்திற்காக உரிய மந்திரங்களை வேள்வியாக யஜ்ஞமாக செய்து திருக்கல்யாணத்தில் ரிக்வேதத்தில் சொன்னபடி அக்னிமீலே புரோஹீதம் என்று சொல்வார். அக்னியை சாட்சியாக வைத்து, அக்னி பகவானை சாட்சியாக வைத்து, அக்னியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வர சுந்தரானந்த், அக்னியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சக்தி மீனாட்சி அம்மா, அக்னியே ரூபமாக கொண்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த திருக்கல்யாணத்தை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வேள்வி என்று சொல்வார், இதற்கு அர்ப்பணிப்பு என்று பெயர். எவர் ஒருவர் பக்தியை அர்ப்பணிக்கிறாரோ அவர்களுக்கு பூர்ணமான அனுக்கிரகத்தை தரக்கூடியதாக அமைகிறது. இந்த மீனாட்சி கல்யாணத்தை எவர் ஒருவர் அர்ப்பணித்து காண்கிறார், வேண்டி இந்த மீனாட்சி கல்யாணத்தை, இந்த தரிசனத்தை காண்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வளங்களும் நலன்களும் பெறும். இந்த அக்னியில் பார்வதி பரமேஸ்வரருடைய மந்திரங்களை சொல், வேத மந்திரங்களை சொல், அற்புதமான யாகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதோ அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் எந்த ஒரு யாகத்திலும் பிரம்மனை, இப்பொழுது நடக்கக்கூடிய யாகங்களில் கூட பிரம்மாவிற்கு ஒரு கலசத்தை வைத்தும் அல்லது தேங்காயை வைத்தும் பிரம்மசாட்சியாகத்தான் செய்வார். அதே போன்று பிரம்மனே இருந்து செய்யக்கூடிய அற்புதமான காட்சி இதோ இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். அந்த அற்புதமான நிகழ்ச்சியினை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். அம்மையே, அப்பனே, இணையில்லாது என்னை யார் அருள்வார்? தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அற்புத ஏற்பாடுகளை பக்தர்கள் வணங்கும் வண்ணம் ஆலயத்தில் இந்த சித்திரை மாத உற்சவத்தில் திருக்கல்யாண உற்சவம் பிரதானமானது. உலகெங்கும் இருக்கும் பக்த கோடிகள் அம்பாளின் திருக்கல்யாணத்தை நாம் காண்போமா என்ற ஏக்கத்தில் இருந்தபோது நமது புதுயுகத்தில் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மங்கையர்க்கரசி என நாமம் பெற்றவள் மீனாட்சி. ஒரு பெண் ஒரு மாப்பிளை பார்க்க வருகிறார். நிறைய ஜாதகம் பொருந்துறது, எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட மாட்டார். அந்த பெண்ணுக்கு இந்த ஜாதகம் பொருந்துதோ பொருளியோ, ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்க வர மனசுக்குள்ள ஒரு அழுத்தமா படும். ஆஹா, இவரைத்தான் நான் மணக்க போறேன். ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு பலனை மனம் சொல்லிவிடும். இந்த ஜென்மாவில் இவர்தான் எனக்கு கணவர். அதுபோன்று மங்கையர்க்கரசியான மீனாட்சி கிழக்கெனும் கைலாயத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த இடத்தில் சிவபெருமானை காண்கிறார். வெற்றி அடைந்து விடுமோம் என்று வீரமாக செல்லக்கூடிய அந்த மீனாட்சி
பரமேஸ்வரரை கண்டவுடன் ஏனோ ஒரு வெட்கம். எப்படி ஒரு பெண்ணிற்கு இவரை நாம் மணக்கப் போகிறோம் என்ற ஒரு அழுத்தமான எண்ணங்கள் மனதில் தோன்றுகிறதோ அதே போன்று மீனாட்சிக்கும் தோன்றுகிறது. இதோ அர்ச்சகர் பெருமக்கள் மாலையை சூடுகிறார்கள். இன்றும் நம் கல்யாண காரியங்களில் கல்யாணம் என்று சொல்லவுடன் மீனாட்சி கல்யாணம் வைபோகமே என்று சொல்லுவார்கள். சீதா ராமபிரானுடைய கல்யாணத்தையும் இது போன்று சொல்வார்கள். மீனாட்சி கல்யாணம் வைபோகமே என்று சொல்வார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் என்றால் அற்புதமாக காட்சியை தரக்கூடிய இந்த மீனாட்சி கல்யாண வைபோகம். இதோ மாலை மாற்றுகிறார். மங்கள வாத்தியத்தில் கூட இது பாடல்கள் உண்டு. மாலை சாட்டினால் மணமாலை சாட்டினால் என்று. மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மணமாலை, நம் மனதையே மாலையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. இந்த மாலையின் ஒரு அற்புதமான விஷயங்கள் என்னவென்றால், நாம் இன்றும் கோயிலில் புஷ்பங்கள் கொடுக்கும் பொழுது நம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நினைத்து கொடுப்போம். அதே போன்று மீனாட்சியோ தன் மனதில் சுந்தரேஸ்வரரையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். சுந்தரேஸ்வரரோ அம்பிகையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். இரு மனங்களும் சேரக்கூடிய அற்புதமான மாலை. இதோ மாலை மாற்றுகிறார். இப்பொழுது அற்புதமாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அர்ச்சகர் உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு திருமாங்கல்யத்தை காண்பிக்கிறார். இதோ திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்நாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எம்பெருமான் தனது கரங்களில் அம்பிகைக்கு திருமாங்கல்யத்தை அணியவுள். அப்பேற்பட்ட திருக்கல்யாண உற்சவ காட்சியினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ மீனாட்சிக்கு திருமங்கல்யம் சாற்றப்படுகிறது. இந்த அற்புதமான காட்சியினை நாம் புதியுகத்தில் இல்லத்தில் இருந்தபடியே கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ அந்த காட்சியை நமக்கு இரு கண்கள் போதாது, 1000 கண்கள் என்பது தேவை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை நாம் கண்டோம். எல்லா வளங்களும் நலன்களும் பெருகும். நமக்கிருக்கும் தீய விஷயங்கள் சென்று நல்ல விஷயங்களே நடக்கும் என்ற மன உறுதியுடன் பிரார்த்தித்து மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நம் இல்லத்தில் இருந்தபடியே புதியுகத்தில் அற்புதமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். அர்ச்சகர் பெருமக்கள் வேதம் ஓங்க சுந்தரேஸ்வரரிடம் இருந்து திருமாங்கல்யத்தை எடுத்து மீனாட்சி அம்பாளுக்கு அனுப்பினார். அற்புதமான காட்சி இதோ கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வறியா மனம் தந்து தெய்வ வடிவம் தந்து நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தந்து நல்லன எல்லாம் தந்து அருள் புரிபவன் மங்கையர்க்கரசி. அப்பேற்பட்ட அம்பிகையை நாம் இந்த காட்சியை இந்த வருடம் காண்போமா என்று நினைத்து கொண்டிருந்தோம். இதோ கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த திருக்கல்யாண உற்சவம். அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்வு. இந்த பூலோகத்தில் பார்வதி பரமேஸ்வரர்
திருக்கல்யாணத்தை காண்பதற்கு நாம் எவ்வளவு வரம் பெற்றிருக்க வேண்டும். சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மா, அவருடைய நாமம். அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவன் தானே, வேற யாரும் அழிக்க முடியும், பகவான் மட்டும்தான். அப்பேற்பட்ட பரமேஸ்வரரை, சுந்தராஸ்வரரை, மீனாட்சி மனம் முடிக்கக்கூடிய அற்புத காட்சியை கண்டோம். இந்த காட்சியுடன் ஜோதியின் ஜோதியாக, அருட்பெரும் ஜோதியாக, அக்னியின் ரூபமாக தீப ஆராதனை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் நம் இல்லத்தில் இருந்தபடி இந்த காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ அலங்கரிக்கப்பட்ட அற்புத மண்டபத்தில் வலது கரத்தில் கிழியுடன் ஆட்சி புரிபவள், மதுரையை ஆட்சி புரிபவள், பக்தனின் பக்திக்கு மெச்சியவள் மீனாட்சி சுந்தரேஷ். திருக்கல்யாண உற்சவத்தை அற்புதமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ பக்தர்கள் வணங்கும் மண்டம் இந்த தீப ஆராதனையை அர்ச்சகர் காண்பிக்கிறார். நம் இல்லத்தில் இருந்தபடியே இந்த காட்சியினை கண்டு, இந்த சமயம் நான் நேரடியாக இருந்து பார்க்கும் அற்புத காட்சியை நம் இல்லத்தில் இருந்தபடி நாம் காண்கிறோம். வெண்மை, சிகப்பு, பச்சை நிற புஷ்பங்களில் அலங்கரிக்கப்பட்ட அற்புத மண்டபத்தில் எந்த ஒரு யாகம் முடிந்த பிறகு அந்த யாகத்தை, யாக குண்டத்தை வலம் வந்து எப்படி மணமகன் மணமகளின் கரங்களை பிடித்து இந்த யாக குண்டத்தை சுற்றி வந்து அக்னியின் சாட்சியாக நான் உன்னை மனம் புரிகிறேன், சூரியனின் சாட்சியாக உன்னை மனம் புரிகிறேன், இதோ இங்கே இருக்கும் ஜனங்களின் சாட்சியாக உன்னை மனமுறுகிறேன் என்று சொல்லி, இந்த திருக்கல்யாணமோ 33 தேவர்களும் 33 தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் கண்டுகளித்த அற்புதமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நம் இல்லத்தில் இருந்தபடி இன்றைய தினம் இதை இந்த வருடம் நான் காண்பேனோ என்று ஏங்கிய அனைத்து பக்த கோடிகளும் நம் புதியுகத்தில் இல்லத்தில் இருந்தபடி கண்டோம்.
இந்த காட்சியினை கண்ட நாம் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று எல்லா காரியங்களிலும் இந்த வருடம் வெற்றியடைய அம்பிகையில் பூர்ண அனுக்கிரகத்தை பெறுவோமாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்து சமய அறநிலையத்துறைக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.